ஸோ இப்போ வந்து வில் மூவ் டு த நெக்ஸ்ட் சாப்டர், தட் இஸ் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன பார்க்க போனால், மெல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னா என்ன அதில் என்னென்ன இருக்கும் அண்ட் அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் கொஷின்ஸ் என்னென்ன பார்ட்டில் கேட்டிருக்காங்க. ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், கேமெட்டோஜெனசிஸ், menstrual cycle, fertilization and implantation, pregnancy and embryonic development, parturition. ஸோ எல்லா ப்ராசஸுமே வந்து இங்கே வந்து ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிளான்ஸ் பார்த்துலாம். Formation of gametes is called gametogenesis. ஓகேவா? sperms in male form and ovums in female. In the formation of gametes is called gametogenesis. அதுக்கப்புறமா transfer of sperms into the female genital tract, the process is called insemination. sperms வந்து ஃபீமேலுடைய genital tractல போகிறது வந்து insemination அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா fusion of male and female gamete is known as fertilization, which leads to the formation of a zygote. ஓகேவா? followed by the formation of blastocyst. Blastocyst means embryo மாதிரி ஃபார்ம் ஆகும் and it is attachment to the uterine wall. அந்த எம்ப்ரியோ போய் அந்த யூட்ரஸில் போய் உட்கார்றது, அந்த ப்ராசஸ் கால்டு இம்ப்ளான்டேஷன். அதுக்கப்புறமா வந்து அந்த கரு வளர்கிற பீரியட் வந்து கெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா டெலிவரி ஆஃப் த பேபி அந்த பீரியட் வந்து பார்ச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா ப்ராசஸுமே தான் நம்ம இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து they were given male reproductive system. Male reproductive system and female reproductive system is located in the pelvic region, அதாவது hip region. ஓகேவா? it includes a pair of testes, ரெண்டு பேர் ஆஃப், அதாவது ஒரு பேர் ஆஃப் டெஸ்டஸ், ரெண்டு டெஸ்டஸ் இருக்கும் அண்ட் அக்சசரி டக்ஸ் அண்ட் அக்சசரி கிளான்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா. ஓகேவா? இது வந்து மோஸ்ட்லி டயக்ராம்ஸ்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க, இதுவரை எந்த எக்ஸாம்லையும் கேட்டதில்லை. ஓகேவா? இந்த டெஸ்டஸ் வந்து அவுட் சைட் த அப்டாமினல் கேவிட்டி இருக்கும், விச் கன்சிஸ்ட் ஆஃப் எ பவுச் கால்ட் அ ஸ்க்ராட்டம். இந்த ஸ்க்ராட்டம் எதுக்குன்னா விச் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த லோ டெம்பரேச்சர். நார்மல் நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ், கரெக்டாக 36 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த ஸ்க்ராட்டம் வந்து அதோடைய டெம்பரேச்சர் வந்து 2 to 5 டிகிரி செல்சியஸ், விச் இஸ் லோவர் தென் த நார்மல் இன்டர்னல் பாடி நம்ம பாடி டெம்பரேச்சர், இன்டர்னல் பாடி டெம்பரேச்சரை விட ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் தான் 2 to 2.5 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த டெம்பரேச்சரில் இருந்து தான் ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகிற அந்த ப்ராசஸ் பேர் தான் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். இந்த டெஸ்டஸ் இருக்கு இல்லையா, ஸோ திஸ் இஸ் த டெஸ்டஸ் இருக்கு இல்லையா, டெஸ்டஸோடைய லென்த் வந்து 4 to 5 சென்டிமீட்டர் அண்ட் அதோட விட்த் வந்து 2 to 3 சென்டிமீட்டர், விச் இஸ் கவர்ட் பை டென்ஸ் கவரிங். அதை சுற்றி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டென்ஸ் கவரிங் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்டஸ்லையுமே 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் பேர் வந்து டெஸ்டிகுலர் லாபியூல்ஸ். ஒரு டெஸ்டஸ்னால் அதில் 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த 250 கம்பார்ட்மெண்ட்ஸோடைய பேர் வந்து டெஸ்டிகுலர் லாபியூல்ஸ். and each lobule contains 3 highly coiled seminiferous tubules. 250 compartmentsல ஒவ்வொரு டெஸ்டிகுலர் ஒவ்வொரு லாபியூல்ஸும் 3 highly coiled seminiferous tubules இருக்கும். ஓகேவா? இந்த seminiferous tubulesல தான் ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு டெஸ்டிகுலர் லாபியூலையும் 3 செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் இருக்கும். அந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸில் தான் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இந்த செமினிஃபெரஸ் டியூபிளில் வந்து இஸ் லைன்ட் ஆன் இட்ஸ் இன்சைட். அதோடைய செமினிஃபெரஸ் டியூபிள் செல்ஸ் இருக்குன்னா அதோட உள்ளே வந்து இட் இஸ் லைண்டட் பை 2 types ஆஃப் செல்ஸ், அதாவது லைன்டு பை 2 types ஆஃப் செல்ஸ். ஒன்று வந்து மேல் ஜெர்ம் செல்ஸ், அதுக்கப்புறமா ஒன்று வந்து சர்டர்லி செல்ஸ். மேல் ஜெர்ம் செல்ஸ் தான் ஸ்பெர்மாக வந்து ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அது பேர் வந்து ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. மேல் ஜெர்ம் செல்ஸ் தான் வந்து ஸ்பெர்மாக மாறும். ஓகேவா? மேல் ஜெர்ம் செல்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்பெர்மட்டோகோனியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா சர்டர்லி செல்ஸ் அப்படின்ட்டு 2 செல்ஸ் இருக்குது செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் உள்ள. ஓகேவா? இந்த மேல் ஜெர்ம் செல்ஸ் அண்டர்கோ மேயோட்டிக் டிவிஷன். மேயோட்டிக் டிவிஷன்னா ரிடக்ஷன் டிவிஷன். இப்போது வந்து 2n இருக்குன்னா n டிவைட் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிடக்ஷன் டிவிஷன். The male germ cells undergo meiotic division lead to sperm formation. ஆனால் Sertoli cells அப்படின்னு பார்த்தோம்ல, Sertoli cells வந்து இந்த மேல் germ cellsக்கு நியூட்ரிஷன் தரும். நான் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், பட் அவனுக்கு வந்து நியூட்ரிஷன் தரேன் அப்படின்ட்டு சர்டோலி செல்ஸ் வந்து நியூட்ரிஷன் கொடுக்கும். ஓகேவா? த ரீஜன்ஸ் அவுட் சைட் த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் ஆர் கால்ட் இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேசஸ். அந்த இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேசஸில் என்னென்ன இருக்குன்னா ஸ்மால் பிளட் வெசல்ஸ் அண்ட் இன்டர்ஸ்டேஷியல் செல்ஸ்லாம் இருக்கும். ஸோ செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்க்கு உள்ளே இருக்கிறது தான் இந்த மேல் ஜெர்ம் செல்ஸ் அண்ட் சர்டோலி செல்ஸ். பட் செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் செல்ஸ்க்கு அவுட் சைடாக இருக்கிறது வந்து இன்டர்ஸ்டீஷியல் ஸ்பேசஸ்லாம் இருக்கும். இங்கே சுற்றி ஸ்பேசஸ், அந்த ஸ்பேசஸில் வந்து
contains certain blood vesselsலாம் இருக்கும் அண்ட் interstitial cells, அதாவது லேடிக் செல்ஸ் அப்படின்ட்டு ஒரு செல்ஸ் இருக்கும். இந்த லேடிக் செல்ஸ் வந்து ஹார்மோன்ஸ், மேல் ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மேல் ஹார்மோன் இஸ் கால்ட் டெஸ்டிகுலர் ஹார்மோன் கால்ட் ஆண்ட்ரோஜன். இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணும். மேல் இதுதான் மேலோடைய அந்த டெஸ்டிஸ்குள்ளே உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மேல் ஆக்சசரி டக்ட்ஸ் அப்படின்னா 4 இருக்குது. ஓகே, இதில் வந்து டயக்ராம் வச்சு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரீடி டெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடிடைமிஸ், வாசா டெஃபரன்ஸ். ஓகேவா? இந்த ஆர்டர் தான். ரீடி டெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடிடைமிஸ், வாசா டெஃபரன்ஸ். ஸோ இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர் வந்து டெஃபினெட்லி தே வில் ஆஸ்க் இன் நீட். ரீடி டெஸ்டிஸில் இருந்து எபிடிடைமிஸ் போகும், எபிடிடைமிஸ்லேருந்து வாசா ரீடி டெஸ்டிஸ்லேருந்து வாசா எஃபரன்ஷியாவுக்கு போகும், வாசா எஃபரன்ஷியாலேருந்து எபிடிடைமிஸ் போகும், எபிடிடைமிஸ்லேருந்து வாசா டிஃபரன்ஸுக்கு போகும். இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃப்ரம் செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்லேருந்து இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். The male accessory ducts include rete testis, vasa efferentia, epididymis, vasa deferens. ஸோ இந்த 4 வந்து இங்கே வந்து செமிஃபெரஸ் டியூபிள்ஸ். ஃபஸ்ட் வந்து let me zoom it. செமினிஃபெரஸ் டியூபிள்ஸில் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகுது. அங்கே இருந்து ரீட்டி டெஸ்டிஸ்லேருந்து ரீட்டி டெஸ்டிஸ் மூலயமா எபிடிடைமிஸ்க்கு போகுது. நோ, ரீட்டி டெஸ்டிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கரெக்டாக படிச்சா தெரியும். The seminiferous tubules of the testis open into the vasa efferentia through rete testis. vasa efferentiaக்கு எப்படி போகுது? ரீட்டி டெஸ்டிஸ் வழியாக தான் போகுது. ஓகேவா? ரீட்டி டெஸ்டிஸ்லேருந்து வாசா எஃபரன்ஷியா போய்ட்டு வாசா எஃபரன்ஷியா leave the testis and open to epididymis, which is the posterior surface of epididymis, the posterior surface, இந்த மேலே சர்ஃபேஸ். ஓகேவா? எபிடிடைமிஸ்லேருந்து வாசா டெஃபரன்ஸ்க்கு போகும், அங்கேருந்து யூரினரி பிளாடருக்கு போகும். அதுக்கப்புறமா அந்த விச் ஓப்பன்ஸ் இன்டு த யூரெத்ரா. யூரெத்ரானா இங்கே சென்டரில் ஒரு இது இருக்கும், யூரெத்ரா விச் இஸ் கால்ட் எஜாக்குலேட்டரி டக்ட். அதுக்கப்புறமா இந்த யூரெத்ரா இருக்குது இல்லைங்களா? ஸோ these ducts store and transport sperms from the testis to the outside through urethra. ஓகேவா? இந்த டக்ஸ்லாம் எஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொன்னல, அண்ட் ஓப்பன்ஸ் இன்டு த யூரெத்ரா ஆஸ் த எஜாக்குலேட்டரி டக்ட். ஸோ இந்த எஜாக்குலேட்டரி டக்டில் தான் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த யூரெத்ரா ஆரிஜினேட்ஸ். இந்த யூரெத்ரா எங்கேருந்து வருதுன்னா யூரினரி பிளேடர்லேருந்து பெனிஸோட லாஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் வரும். அண்ட் எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் இஸ் கால் யூரெத்ரல் மீட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் சிம்பிள். ஸோ பார்க்கலாம் டயக்ராமில். ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்டிகுலர் லாபியூல்ஸ்லேருந்து அங்கேருந்து ரீட்டி டெஸ்டிஸ் போகும். ரீட்டி டெஸ்டிஸ் வந்து வாசா எஃபரன்ஷியா, எபிடிடைமிஸ் அண்ட் வாசா டெஃபரன்ஸ். ஸோ வாசா டெஃபரன்ஸ்லேருந்து இப்போது வந்து யூரெட்டர் ஸ்பெர்ம்ஸ் வந்து யூரெட்டர் வழியாக வந்து எஜாக்குலேட்டரி டக்டாக வெளியில் வரும். எஜாக்குலேட்டரி டக்டில் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இங்கே வந்து சம் ஆஃப் த கிளாண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த யூரினரி பிளாடரில் தான் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? யூரினரி பிளாடர். ஓகே, ஆனால் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ வாசா டெஃபரன்ஸ், யூரெட்டர் இருக்குது. அதுக்கப்புறமா யூரினரி பிளாடர், செமினல் வெசிக்கல், ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அண்ட் பல்போ யூரெத்ரல் கிளாண்ட். இந்த கிளாண்ட் எல்லாமே வந்து அந்த ஸ்பெர்ம்ஸ்க்கு வந்து நாரிஷ்மெண்ட், அதாவது எனர்ஜி, நியூட்ரிஷன் கொடுக்கும் இங்கே வெளியில் வரத்துக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் யூரெத்ரா, இதுதான் வந்து டெஸ்டிஸ், ஃபோர்ஸ்கின் அண்ட் கிளாண்ட்ஸ் பெனிஸ். ஸோ திஸ் இஸ் டயக்ராம் வச்சு நம்ம படித்தோன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஆர்டர் வந்து கேட்பாங்க, அதாவது ரீட்டி டெஸ்டிஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடிடைமிஸ் அண்ட் வாசா டெஃபரன்ஸ். இந்த ஆர்டர் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் again they were given the same. The penis is the male external genitalia. It is made up of the specialized tissue that helps in the erection. அதுக்கப்புறமா இந்த கிளான்ஸ் பெனிஸ் அங்கே பார்த்தோம் இல்லையா டயக்ராமில். இந்த கிளான்ஸ் பெனிஸ் வந்து இஸ் கவர்ட் பை லூஸ் ஃபோல்டு ஸ்கின் கால்டு ஃபோர்ஸ்கின். ஓகேவா? இது வந்து அக்சசரி டக்ஸ். இப்போ அக்சசரி கிளான்ஸ் அந்த டயக்ராமில் நம்ம காட்டின மாதிரி இட்ஸ் இன்க்ளூட்ஸ் செமினல் வெசிக்கல்ஸ்,
prostate gland and bulbourethral gland. இந்த glandலாம் எதுக்குன்னா the secretions of these glands constitute the seminal plasma இருக்கும் which is rich in fructose, calcium and certain enzymes. ஸோ இந்த கொஷின் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன இருக்கும் அந்த செமினல் பிளாஸ்மாவில் அப்படின்னா செமன் இருக்கும் and which is also rich in fructose, calcium and certain enzymes எல்லாமே இருக்கும். This is the male reproductive system. Male reproductive system is located in the pelvic region. ஸோ அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா டெஸ்டிஸ் இருக்கும், அதாவது a pair of testis, accessory ducts, accessory gland and external genitalia. accessory ducts என்னென்ன பார்த்தோம், rete testis, vasa efferentia, epididymis and vasa deferens. accessory glands என்னென்ன பார்த்தோம், seminal vesicles, prostate gland and bulbourethral gland. ஸோ இந்த glandsலாம் பார்த்தோம் external genitalia. ஸோ நெக்ஸ்ட் வந்து female reproductive system. ஓகேவா, female reproductive system which consists of a pair of ovaries. அங்கே எப்படி pair of testis பார்த்தோமோ இது வந்து pair of ovaries. oviductsனா fallopian tubes. ஓகேவா, யூட்ரஸ் இருக்கும், cervix இருக்கும், அதுக்கப்புறமா vagina ஆர்டராக கொடுத்துருக்கோம். a pair of ovaries, oviducts, uterus, cervix and vagina. And the last one, the external genitalia is also located in the pelvic region, அதாவது hip regionல locate ஆயிருக்கு. and also the mammary glands, அதாவது breast mammary glands. ஓகே, ஸோ இந்த எல்லாமே இருந்தால் தான் ஒரு உமனுக்கு வந்து ஓவுலேஷன் நடக்கும், ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ், ப்ரெக்னென்சி, சைல்டு பர்த்து, ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். ஓகேவா, ஸோ ஓவரிஸ் வந்து இங்கே வந்து அங்கே வந்து testis are the primary sex organs. இங்கே வந்து ovaries are the primary female sex organs that produce a gamete called ovariesல இருந்து தான் ஓவம் வருது. ஓகேவா, the several steroid hormones, இந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே steroid hormones, and several steroid hormones are ovarian hormones are located on each side of the அப்டாமன் ரெண்டு சைடுமே ஒவ்வொரு ஓவரியும் இருக்கும். கரெக்டாக, இந்த ஓவரி வந்து 2 to 4 cm in length இருக்கும், which is connected to the pelvic wall and the uterus by ligaments மூலிமா வந்து pelvic wall and uterusக்கு அட்டாச் ஆகிருக்கும். டயக்ராம் பார்த்தா நம்மளுக்கு கிளியராக இருக்கும். ஈச் ஓவரி இஸ் கவர்ட் பை thin epithelium. ஒவ்வொரு ஓவரியும் it was covered by a thin epithelium encloses the ovarian stroma. அது பேர் தான் வந்து ovarian stroma. அந்த stroma which is divided into 2 zones. the peripheralனா வெளியில் அவுட்டர் சைட், the peripheral cortex அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இன்னர் மெடுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ the peripheral cortex and the inner medulla அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த டயக்ராமில் அவ்வளோவா கிளியராக தெரியாது. இதில் வந்து பார்ட்ஸ் தான் தெரியும், அந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியல் பார்ட்ஸ் தான் தெரியும். அந்த கிளைட்டோரிஸ்னா என்ன, லெம்பியா மெச்சோரா, லெபியோ மைனரா நம்மளுக்கு பின்னாடி படிப்போம். ஓகேவா, ஸோ இது வந்து ஆல் த அபோவ் மேலே சொன்னது எல்லாமே நான் இப்போ டயக்ராமில் நான் கீழே இங்கே இந்த டயக்ராமில் ஐ எக்ஸ்பிளைன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஓவிடக்ஸ், ஃபெலோப்பியன் டியூப்ஸ் இருக்கு இல்லையா, ஃபெலோப்பியன் டியூப்ஸ், யூட்டஸ் அண்ட் வெஜைனா கான்ஸ்டிடியூட் த ஃபீமேல் அக்சசரி டக்ஸ். ஃபீமேல் அக்சசரி டக்ஸ் என்னென்னது, ஓவிடக்ஸ், அதாவது ஃபெலோப்பியன் டியூப், யூட்ரஸ் அண்ட் சர்விக்ஸ் அண்ட் வெஜைனா. அவ்வளோ. இப்போது ஃபெலோப்பியன் டியூப், each fallopian tube is about 10 to 12 cm in length from the periphery, அதாவது outer side of the ovary-லேருந்து யூட்ரஸ் வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். the part closer to the ovary is a funnel shaped infundibulum அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் மேலே எடுத்தால் you'll feel good. ஸோ infundibulum அப்படின்னு சொல்லுவாங்க. the edges of the infundibulum possess a finger like projections called fimbriae. அதாவது இதுதான் fimbriae, இதுதான் ஓவம். ஓகேவா, இந்த ஓவம் வந்து ovaries. ஓகேவா, ovaries which இதுதான் fallopian tube. இந்த ரெட் மார்க் தான் fallopian tube which is connected to the pelvic wall, or இதுதான் uterus. ஸோ இந்த ரீஜன் cervix and இதுதான் vaginal region. அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இஸ் கால்ட் fimbriae. ஓகேவா, fimbriae which helps in the collection of the ovum. இந்த ஃபிங்கர் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ பீரியட்ஸ் டைமில் வந்து ஓவுலேஷன் நடக்கும்போது அந்த ஓவமை வந்து இந்த ஃபிம்ப்ரியை தான் கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த பார்ட்ஸ்லாம் infundibulum, ampulla and isthmus அப்படின்ட்டு 3 பார்ட்ஸாக டிவைட் ஆகும் இந்த ஃபெலோப்பியன் டியூபை ஆல்சோ நோன் ஆஸ் ஓவிடக்ட். அதோடைய லென்த் வந்து 10 to 12 cm. ஃபஸ்ட்டு வந்து infundibulum வந்து ஃபன்னல் ஷேப்டு இருக்கும், இஸ் கால்ட் infundibulum. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பார்ட் இஸ் infundibulum ampulla அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே டயக்ராமில் இருக்கும் பாருங்கள், திஸ் இஸ் ampulla. அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து isthmus.
ஸோ ஆம்புலா. அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் பார்ட் வந்து இஸ்துமஸ் வந்து நேரோ, ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போது யூட்ரஸ் வந்து ஒரு இன்வெர்ட்டட் பியர் ஷேப்பு. பியர்னால் இப்படி இருக்குமா? ஸோ யூட்ரஸ் வந்து இப்படி இருக்கும், இன்வெர்ட்டட் பியர் ஷேப். ஓகே. Mother's uterus is also called as womb. It is supported by ligaments. Ligamentsனால் some small skin and bones ரெண்டும் சேர்ந்துருக்கிறது ligaments. tendonsனால் muscles and bones. Ligamentsனால் bones. ஓகேவா? The uterus opens into the vagina through a narrow cervix வழியாக vagina ஓப்பன் ஆகும். The cavity of the cervix is called cervical canal அப்படின்னு சொல்லுவாங்க. Along with the vagina is called birth canal. சர்விக்ஸோட கேவிட்டி மட்டும் சர்விக்கல் கெனால் அப்படின்னு சொல்லுவாங்க. அலாங் வித் த வெஜைனா என்ன சொல்லுவாங்கன்னா பர்த் கெனால். அந்த வழியாக தான் குழந்தை பிறக்கும். ஓகேவா? த வால்ஸ் ஆஃப் த யூட்ரஸ் ஹேஸ் 3 layers. யூட்ரஸ்க்கு வந்து விச் ஹேஸ் 3 layers ஆஃப் டிஷ்யூ. இந்த எக்ஸ்டர்னல்லேருந்து பெரிமெட்ரியம், அந்த எக்ஸ்டர்னல்லேருந்து பெரிமெட்ரியம், இது வந்து மெம்ப்ரேனியஸ். அந்த மிடில் திக் ஸ்மூத் மசில்ஸ் கால் மயோமெட்ரியம். மிடில் வந்து மயோமெட்ரியம் ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் அந்த இன்னர் கிளாண்டுலார் லேயர், உள்ளே இருக்கிற லேயர் வந்து எண்டோமெட்ரியம். இன்னர் கிளாண்டுலார் லேயர், அவுட்டர் லேயர் பெரிமெட்ரியம், உள்ளே வந்து மயோமெட்ரியம், நடுவில் மயோமெட்ரியம், அண்ட் இன்னர் வந்து எண்டோமெட்ரியம். இந்த பீரியட்ஸ் நடக்கும்போது எண்டோமெட்ரியம் அப்படின்ற ஒரு இந்த லேயர் தான் வந்து டீஜென்ரேட் ஆகும். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து பிளட்டாக வெளியில் வாஷ் அவுட் ஆகும். ஓகேவா? தட் லைன்ஸ் த யூட்ரன் கேவிட்டி. endometrium undergo cyclical changes during menstruation. அதுக்கப்புறமா myometrium exhibits strong contraction during the delivery of the baby. ஸோ இது எல்லாமே வந்து accessory ducts பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியாவில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா mons pubis, labia majora, labia minora, hymen and clitoris. ஸோ mons pubis வந்து ஃபேட்டி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நம்மளோட எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா வந்து ஒரு சதை மாதிரி நல்ல ஒரு சாஃப்டாக ஒரு ஃப்ளஷ் மாதிரி இருக்கும். ஓகே, அது வந்து மான்ஸ் பியூபிஸ். அதுக்கப்புறமா லபியா மெஜோரா வந்து ஃப்ளஷ் ஃபோல்ட்ஸ் ஆஃப் டிஷ்யூ which extends from the mons pubis and surrounded by the vaginal opening. அதை சுற்றி வந்து vaginal opening இருக்கும். ஸோ mons pubis, labia majora or fleshy fold tissue. ஓகேவா? இந்த மான்ஸ் பியூபிஸ் வந்து which is covered by pubic hair. labia majora வந்து அது கீழே இருக்கும். அண்ட் labia minora வந்து is also a pad of folds of tissue under the labia majora. labia majora கீழே இருக்கிறது வந்து labia minora. Okay, which is also a fleshy folded tissue which extends down from the mons pubis. கீழே இருக்கிறது labia majora. labia majoraக்கும் கீழே இருக்கிறது வந்து labia minora. ஓகேவா? The hymen, the opening of the vagina is covered by a partially opened membrane. லைட்டாக கவர் ஆகிருக்கும் which is called as a hymen. ஓகேவா? hymen. The clitoris வந்து is a tiny finger like structure. ஓகேவா? which is அது எங்கே இருக்குன்னா the junction of the two labia minora above the urethral opening. urethral openingக்கு மேலே வந்து இருக்கும். ஓகேவா? the upper junction of the two labia minora. ஓகே, the hymen வந்து is often torn during the first coitus. அதாவது இன்டர்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்போது வந்து hymen அப்படின்ற லேயர் பார்ஷியலி மெம்ப்ரெயின் அப்படின்னு படித்தோம் இல்லையா? ஸோ அந்த மெம்ப்ரெயின் வந்து கிழியும். அதுக்கப்புறமா சம் ஆஃப் த இப்போ ஸ்போர்ட்ஸில் இருக்கிற விமென்ஸ் எல்லாமே லைக் ஹார்ஸ் ரைடிங், ஸோ டாம்பான்ஸ், பீரியட்ஸ்க்கு வந்து டாம்பான்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ இந்த ஹைமன்ஸ்லாம் வந்து முன்னாடியே வந்து மேபி டான் ஆகிருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மேமரி கிளாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். mammary gland, this is also not the most important. ஸோ பட் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உள்ள ஏரியோலா, this is nipple. ஸோ இந்த ஆர்டர்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து a functional mammary gland is a characteristic of all the females. The mammary glands are pad structures. ரெண்டு breast இருக்கும். ஓகேவா? that contain a glandular tissue and the fat வந்து அங்கே தான் நிறைய இருக்கும். இந்த glandular tissue வந்து of each breast is divided into ஒவ்வொரு breastலும் 15 to 20 mammary lobes இருக்கும் which contain a cluster of cells called alveoli. A cluster of cells called alveoli. ஒவ்வொரு breastலையும் 15 to 20 mammary lobes இருக்கும். அதில் வந்து cluster of cells called alveoli இருக்கும். The cells of the alveoli secrete a milk which is stored in the cavities, lumens of alveoli. The alveoli open into the mammary tubules to form a mammary duct.
ஒன்றுமே இல்லை, 15 to 20 memory lobes இருக்கும், which consists of a cluster of alveoli. அந்த ஆல்வியோலிலேருந்து memory tubules-ஆக மாறும். ஓகேவா? அந்த மெமரி டியூபிள்ஸ்லேருந்து மெமரி டக்ட்டுக்கு வரும். செவரல் மெமரி டக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் லாக்டிஃபெரஸ் டக்ட். லாக்டிஃபெரஸ் டக்ட் மூலமாக தான் மில்க் இஸ் சக்டு அவுட். ஓகேவா? ஸோ they were given simply என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து 15 to 20 மெமரி லோப்ஸ் இருக்கும். மெமரி லோப்ஸ்லேருந்து which consists of a cluster of cells called alveoli. அந்த alveoli cells வந்து மெமரி டியூபிள்ஸாக இருக்கும். மெமரி டியூபிள்ஸ் வந்து நிறைய சேர்ந்து மெமரி டக்டாக மாறும். அந்த மெமரி டக்டை வந்து நிறைய சேர்ந்து லாக்டிஃபெரஸ் டக்டாக மாறும். இந்த ப்ராசஸ் தான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து கேமெட்டோஜெனசிஸ். So gametogenesis is the process gamete formation. Gametes na testes in male and ovaries in female. So gametogenesis அப்படின்ற ப்ராசஸில் வந்து which involves primary sex organs, testes in male and ovaries in female. மேல்ஸில் வந்து கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகுது ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீமேலில் ஃபார்ம் ஆகுறது வந்து oogenesis அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்ம் ஃபார்மேஷன் இந்த ஜெர்ம் செல்ஸ் அண்ட் சர்டர்லி செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் இன்சைட் செல்ஸ், இந்த 2 செல்ஸை ப்ரொடியூசஸ் ஸ்பெர்ம்ஸ். இதுதான் அந்த மேல் ஜெர்ம் செல் தான் ஸ்பெர்மா டிஃப்ரென்ஷியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். இட் பிகின்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி. ஓகேவா? அந்த மேல் ஜெர்ம் செல்ஸோடைய பேர் தான் ஸ்பெர்மட்டோகோனியா. அங்கே நம்ம பார்த்தோம். ஓகேவா? இது வந்து மல்டிப்ளை பை மைட்டோட்டிக் டிவிஷன். ஃபர்ஸ்ட் வந்து மைட்டோட்டிக் டிவிஷன் நடக்கும். இங்கே வந்து ஒரு டேபிள் காலம் கொடுத்துருக்கோம். இது வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து அட் இனிஷியல் ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொன்னோம் கரெக்டாக. ஸோ இனிஷியலாக வந்து 2n நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ், அதாவது 46 குரோமோசோம் நம்பர் இருக்கும். அட் பியூபர்ட்டியில் வந்து அந்த ஸ்பெர்மட்டோகோனியா மேல் ஜெர்ம் செல்ஸ் அது வந்து மைட்டோசிஸ் நடக்கும். ஃபஸ்ட்டு மைட்டோசிஸ் நடக்கும். அங்கேருந்து ப்ரைமரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதை வந்து ஃபர்தராக ஃபஸ்ட்டு மேயோட்டிக் டிவிஷன்னா ரிடக்ஷன் டிவிஷன். இங்கே பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம் இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே 23 வந்திருக்கும். இதுதான் ரிடக்ஷன் டிவிஷன். அங்கே வந்து செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸ் ஃபார்ம் ஆகும். செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்ஸில் மறுபடியும் செகண்ட் மியோட்டிக் டிவிஷன் நடந்து ஸ்பெர்மேட்டிட்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்பெர்மேட்டிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஸ்பெர்மட்டோசோவா, அதாவது ஸ்பெர்மா சேஞ்ச் ஆகும். இது இந்த ப்ராசஸை தான் அவங்க they were explained. ஸோ அதை நம்ம இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஈச் spermatogonium is a diploid containing the 46 chromosomes. Some of the spermatogonia is called primary spermatocytes. ஸோ அதில் இருக்கிறது primary spermatocytes. அது வந்து meiosis process போனோடனே அந்த meiosis-னா reduction division leading to formation of some unequal, அதாவது ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து மைட்டோசிஸ் நடந்துட்டு அதுக்கப்புறமா மியோசிஸ் ப்ராசஸ் நடக்கும். மியோசிஸ்னால் ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ இங்கே வந்து ஃபார்ம் 2 ஈக்குவல் ஹப்ளாய்ட் செல்ஸ். டிப்ளாய்ட்னா 2n செல்ஸ்லேருந்து ஹப்ளாய்ட், அதாவது n செல்லாக மாறும். அந்த n செல் which is called as a secondary spermatocytes will have 23 chromosome number. ஓகேவா? the secondary spermatocytes undergo second meiotic division. அதுவும் செகண்ட் மியோட்டிக் டிவிஷன் ஆகி ஸ்பெர்மேட்டிட்ஸ் அப்படின்ற ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஸ்பெர்மேட்டிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஸ்பெர்மட்டோசோவா, அதாவது ஸ்பெர்ம்ஸாக மாறும். இந்த ப்ராசஸ் கால் ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெர்மேட்டிட்ஸ்லேருந்து ஸ்பெர்மட்டோசோவாவாக கன்வெர்ட் ஆகுறது இந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் which is called as spermiogenesis அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெர்மட்டோஜெனசிஸ் அப்படின்னு இந்த ஹோல் ப்ராசஸ், மொத்த ப்ராசஸிங் ஃப்ரம் இனிஷியல்லேருந்து சொல்கிறது வந்து ஸ்பெர்மட்டோஜெனசிஸ். அண்ட் இந்த குட்டி ப்ராசஸை மட்டும் சொல்கிறது, அதாவது ஸ்பெர்மாட்டிட்லேருந்து ஸ்பெர்மா கன்வெர்ட் ஆகுறது வந்து ஸ்பெர்மியோஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உள்ளே நம்ம என்னென்ன பார்த்தோம், மேல் ஜெர்ம் செல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா செர்டோலி செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த செர்டோலி செல்ஸ் வந்து which helps in the process called spermiation, அதாவது ஸ்பெர்ம் வந்து அந்த உள்ளே இருந்து வெளியில் வரத்துக்கு வந்து இந்த செர்டோலி செல்ஸ் நாரிஷ்மெண்ட் எனர்ஜி வந்து கொடுக்கும். அவ்வளோதான்.
இதில் வந்து ஒரு சில ஹார்மோன்ஸ், இந்த ஸ்பெர்மடோஜெனசிஸ் வந்து பியூபர்ட்டியில் ஸ்டார்ட் ஆகும். எப்படி பியூபர்ட்டியில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இட் ஹேஸ் அ சர்டன் ஹார்மோன் ரிலீஸ். இந்த ஹார்மோன்ஸ் பேர் வந்து கொனோடோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன்ஸ், விச் இஸ் அ ஹைப்போதலாமிக் ஹார்மோன். ஹைப்போதலாமஸ் வந்து செக்ரெட் ஆகிறதால் விச் இஸ் அ ஹைப்போதலாமிக் ஹார்மோன். இந்த கொனோடோட்ரோபின் GnRH வந்து நம்ம பாடியில் வந்து தென் ஆக்ட்ஸ் அட் த anterior pituitary gland. இது வந்து ஹைப்போதலாமிக் ஹார்மோன். அந்த ஹைப்போதலாமஸ்லேருந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரியில் போய் ஆக்ட் ஆகி அங்கே வந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரியிலேருந்து 2 ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் நம்மளுக்கு. அதாவது இது வந்து இந்த GnRHன்றது ஹைப்போதலாமிக் ஹார்மோன். இந்த ஹைப்போதலாமிக் ஹார்மோன் ஹைப்போதலாமஸ்லேருந்து ஆன்டீரியர் பிட்யூட்டரிக்கு போயிட்டு அங்கேருந்து இன்னொரு 2 ஹார்மோனை வந்து செக்ரெட் பண்ண விடும். ஓகேவா? தட் இஸ் லுட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஓகேவா? the luteinizing hormone acts on the Leydig cells. Leydig cellsனால் which secrete androgen அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஹார்மோன்ஸை செக்ரெட் பண்ணுறது. அனதர் வந்து which stimulate the process called spermatogenesis. இந்த லேடிக் செல்ஸ் வந்து ஆண்ட்ரோஜனை ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்பெர்மடோஜெனசிஸ் ப்ராசஸை என்ஹான்ஸ் பண்ணிவிடும். ஓகேவா? FSH வந்து ஆக்ட் வந்து சர்டலி செல்ஸ். இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் ஆக்ட்ஸ் வந்து லேடிக் செல்ஸ், LL ஞாபகம் வச்சுக்கோங்க. FSH ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஆக்ட்ஸ் வந்து சர்டலி செல்ஸ். ஆக்ட் ஆகி என்ன பண்ணுதுன்னா விச் ஹெல்ப்ஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மியோஜெனசிஸ். ஸ்பெர்மியோஜெனசிஸ்னால் அந்த ஸ்பெர்மாட்டிட்லேருந்து ஸ்பெர்மட்டோசோவாவாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேஜ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் ஸ்பெர்மியோஜெனசிஸ். இந்த ப்ராசஸை என்ஹான்ஸ் பண்ணி விட்டது வந்து FSH ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இங்கே வந்து இந்த ஸ்பெர்மோடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்து பிளாஸ்மா மெம்பரேன், மேலே அக்ரோசோம். the whole body of the sperm is covered by plasma membrane. ஓகேவா? மேலே வந்து நியூக்ளியஸ் கண்டெய்னிங் குரோமோசோமல் மெட்டீரியல், இது வந்து நெக் ரீஜன். மிடில் பீஸில் வந்து நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். டெய்ல் ரீஜன், இது வந்து ஹெட் ரீஜன். ஸோ இதுதான் அங்கே வேர்டிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஹெட்டு, நெக்கு, மிடில் பீஸ் அண்ட் டெய்ல். இது வந்து ஹப்ளாய்ட் நியூக்ளியஸ். ஒரு ஸ்பெர்ம் வந்து ஒரு ஹப்ளாய்ட் அண்ட் ஓவம் வந்து ஒரு ஹப்ளாய்ட், ரெண்டும் சேர்ந்தால் தானே டிப்ளாய்டு ஒரு பேபி ஃபார்ம் ஆகும். கரெக்ட் தானே? ஸோ இஸ் ஹப்ளாய்ட் நியூக்ளியஸ் இருக்கும். இந்த ஆன்டீரியர் போர்ஷன் அந்த கேப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அக்ரோசோம் பார்த்தீங்களா? திஸ் இஸ் த அக்ரோசோம். இந்த அக்ரோசோமில் வந்து என்னென்ன இருக்குன்னா இஸ் ஃபில்டு வித் ரிட்னேட்டிஸ். ஆல் திஸ் அக்ரோசோமில் என்ன இருக்குன்னா filled with enzymes that helps in the fertilization of the ovum. The middle piece வந்து நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும் that produce energy that facilitates the sperm for its motility. ஓகேவா? இந்த மிடில் பீஸில் வந்து நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கும் which provides energy for the motility. ஸ்பெர்ம் மூவ் ஆகிறதுக்கு எனர்ஜி கொடுக்குறது இந்த மைட்டோகாண்ட்ரியா தான். ஒரு எஜாக்குலேஷன், அதாவது ஸ்பெர்ம் வந்து வெளியில் விடும்போது ஒரு மேல் வந்து about 200 to 300 million sperms during a coitus. ஒரு இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது 200 to 300 million ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் வந்து வெளியில் வரும். வெறும் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஓகேவா? they have out of which 60% sperms must have a normal shape and size. At least 40% of them shows a vigorous motility. எல்லா ஸ்பெர்மே போய் ஃபர்டிலைஸ் பண்ணாது. அந்த 60% வெறும் 60% ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் வந்து which has a normal shape and size-ஆக இருக்கும். அதில் 40% ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். that is the thing they were mentioned here. Okay, next வந்து sperms released from the sperms. The sperms released from the seminiferous tubules or are transported by accessory ducts. ஸோ இதில் வந்து செக்ரேஷன்ஸ் ஆஃப் அந்த எபிடிடர்மிஸ், வாஸ் டிஃபரன்ஸ், செமினல் வெசிக்கல், இதோட செக்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தால் helps in the motility of the sperm and maturation of the sperm. The seminal plasma along with the seminal plasma அப்படின்னு சொன்ன which is rich in fructose, calcium and certain enzymes அப்படின்னு சொன்னால which constitute semen. The function of the 6 accessory ducts and glands are maintained by the testicular hormones. இதோடைய functions எல்லாமே இந்த accessory ducts and accessory glands உடைய functions எல்லாமே which is maintained by the hormone called testicular hormone called androgens தான். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்பெர்மடோஜெனசிஸ் அண்ட் oogenesis ப்ராசஸ் பார்க்கலாம்.